ஓம் பிரகஸ்பதி நமக. ஓம் பரமாத்மனே நமக. அன்பர்களே, நான் கீதையின் பெருமை பற்றி வாசித்து வருகிறேன். வாசித்து முடிந்த பிறகு முதலாம் அத்தியாயம், அதில் வரும் விவரம், அத்தியாயத்தின் பெயரும் சுருக்கமும். முதல் அத்தியாயத்தில் கீதையின் தொடக்கத்தில் மகாபாரத போரின் ஆரம்ப வரலாறு, திருதராஷ்டிரன் கேள்வி, தர்மசேத்திரமான குருச்சேத்திரம் பற்றிய குறிப்பு, துரியோதனன் துரோணாச்சாரியிடம் செல்லுதல், துரியோதனன் பாண்டவ படையை வர்ணித்தல், யுயுதானன், விராடன், துருபதன் இவர்களின் விவரம், திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், சைப்பியன், யுதாமன்யு, அபிமன்யு, திரௌபதி குமாரர்கள் இவர்களின் அறிமுகம், மகாரதிகளின் விவரம், துரோணர், பீஷ்மர், கிருபர், அஸ்வத்தாமா, விகர்ணன், பூரிஸ்வரஸ் என்ற கௌரவப்படை பிரமுகர்கள் அறிமுகம், துரியோதனன் தன் தரப்பு வீரர்கள் பற்றி புகழுதல், பீஷ்மர் சங்கநாதம் முழங்குதல், அர்ஜுனனுடைய பெரும் தேர் கொடி கிருஷிகேசன் பெயர் விளக்கம், பஞ்சஜன்யம், தேவதத்தம் எனும் சங்குகள், சிகண்டியின் அறிமுகம், இரண்டு தரப்பு வீரர்களும் சங்கு முழங்குதல், பகவான் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கு பகவான் இரு படைகளுக்கிடையே தேரை கொண்டு நிறுத்துதல், அர்ஜுனன் அனைவரையும் பார்வையிடுதல், இருபுறமும் தம் உற்றார் உறவினர்கள் மரணமடைவார்களே என கருதி அர்ஜுனன் வருத்தமடைதல், குலநாசம், தர்மநாசம், வர்ண கலப்பு முதலிய தீய விளைவுகள் கூறுதல், வெள்ளையும் அன்பையும் துறந்து அர்ஜுனன் மனம் ஒடிந்து உட்காருதல், ஆகையால் துரியோதனன் அவரை சார்ந்தவர்களை கொல்வது தவறல்ல என்று விளக்கம் பகவான் கூறுதல், அத்தியாய முடிவுரை, இதை பற்றி விளக்கங்கள். முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்டிருப்பதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இனி கீதையின் பெருமை பற்றி மீண்டும் வாசித்துவிட்டு முதல் அத்தியாயம் வாசிக்கிறேன். எல்லா சாஸ்திரங்களும் ஆணிவேரான வேதங்களை தம் திருவாயிலிருந்து வெளியிட்ட அந்த பிரம்மதேவரே பகவானின் உந்தி தாமரையிலிருந்து உதித்தவர், அதாவது அவர் தொப்புளில் இருந்து மலர்ந்தவர். அந்த பகவானுடைய திருவாயிலிருந்து வெளிவந்தது இந்த கீதை என்பது கருத்து. கீதை கங்கையை விட சிறந்தது. கங்கையில் நீராடித்தான் முக்தி அடைவார் என்று கூறுகிறது. கங்கையில் குளிப்பவர் வேண்டுமானால் முக்தி அடையலாம். அவர் பிறரை கரை சேர்க்க முடியாது. ஆகையால் கங்கையை போன்ற கீதையை கேட்பவர், வாசிப்பவர் தான் மட்டும் முக்தி பெறுவதில்லை, பிறரையும் துன்பக்கடலிலிருந்து கரையேற்ற வைக்கிறது கீதை. கீதை பகவானின் திருவாயிலிருந்து மலர்ந்தது. கங்கைக்கு சென்று நீராடுபவர் அவர் மட்டும் முக்தி பெறுவார். ஆனால் ஒவ்வொரு வீடாக சென்று அங்குள்ள அனைவரும் முக்தியடைய உதவுகிறது, போதிக்கிறது. ஆகவே கீதை கங்கையை விட மேலானது, சிறந்தது. கீதை காயத்ரி மந்திரத்தை விட சிறந்தது. காயத்ரி மந்திரம் ஜபம் செய்பவர் அவர் மட்டுமே முக்தி அடைய முடியும். கீதையை கேட்பவர், வாசிப்பவர் தானும் முக்தி பெற்று கேட்பவரையும் முக்தி அடைய செய்யும். பிறகு முக்தியை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? முக்தி பகவானின் திருவடி தூசியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் முக்தி எனும் சத்திரத்தை திறந்து வைக்கிறார். பகவான் கூறுகிறார், கீதையை சார்ந்து நான் வாழ்கிறேன். கீதைதான் என்னுடைய சிறந்த வீடு. கீதையின் ஞானத்தை கொண்டு மூவுலகங்களையும் காக்கிறேன் என்கிறார். மேலும் பகவான் கூறுகிறார், இந்த கீதை என்ற கட்டளையை நிறைவேற்றுபவர் சந்தேகமில்லாமல் முக்தி பெறுவார். இது மட்டுமல்ல, இந்த கருத்தூண்டி கேட்டாலோ படித்தாலே போதும், அவர்கள் செய்யும் ஞான வேள்வியால் நான் வணங்கப்பட்டவன் ஆவேன் என்கிறார். கீதையை படித்தாலோ கேட்டாலோ எவ்வளவு பெருமை உண்டு என்றால், அதில் கூறியுள்ளபடி வாழ ஆரம்பித்து விட்டால், இதன் விவரத்தை மக்கள் மனதில் விதைத்து விட்டால் அவர்களே என் ஆருயிர் அன்பர் ஆவார் என்று பகவான் சந்தோஷப்படுகிறார். பகவானின் உயிரை விட பிரியமானவர் என்று சொல்வது கூட மிகை ஆகாது. பகவான் இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர் ஆகிறார். கீதை பகவானுடைய இரகசியங்களை பொதிந்த முக்கியமான கட்டளை. இதை ஒருவர் ஏற்று கடைபிடிக்கிறார் என்றால்
அவரை தம் உயிரை விட அதிகமாக நேசிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கீதை ஒருவருடைய சொல்லிலும் செயலிலும் மனதிலும் உடலிலும் சாட்சாத் கீதை என்ற இப்படி அழகாக தம்மை படுத்தி கொண்டால் பழகிப்படுத்தி கொண்டால் அவரும் கீதை உறவினர்தான். அவரை தரிசனம் செய்வது, தொடுவது, அவருடன் பேசுவது, அவரை நினைப்பது இவை கூட பிறரை தூய்மையாக்கிவிடும் என்றால் கீதையின் கட்டளையை கடைபிடிப்பவரை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. உண்மையில் கீதைக்கு இணையாக யாகத்தையோ தானத்தையோ தவத்தையோ புண்ணிய தீர்த்தத்தையோ வரத்தையோ அடக்கத்தையோ உபவாசம் முதலிய நல்ல பழக்கத்தையோ சொல்ல முடியாது. கீதை பகவான் கிருஷ்ணரின் திருவாயிலிருந்து வெளிவந்த திருவாய் மொழியாகும். இதை தொகுத்தவர் எழுதியவர் வியாச பகவான். ஸ்ரீகிருஷ்ணர் தன் உபதேசங்களின் வாயிலாக வெளியிட்டாரோ அவற்றை உள்ளது உள்ளபடி ஸ்ரீ வியாசர் அப்படி தம் நூலில் கூறிவிட்டார். பகவான் கூறிய சில வசன உபதேசங்களை சுலோகங்களாக செய்து அதோடு சேர்த்து கொண்டு அர்ஜுனன், சஞ்சயன், திருதராஷ்டிரர் இவர்கள் தங்கள் முறையில் கூறிய அனைத்தையும் கூட சுலோகங்களாக செய்து அவற்றையும் சேர்த்து கொண்டார். ஆக இந்த நூல் 18 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு மகாபாரதத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளது. இந்த உபதேசங்கள் நமக்கு இந்த வடிவில் கிடைத்து உள்ளது. ஓம் பரமாத்மனே நமக. மீண்டும் நாளை தொடர்கிறேன். ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.